13வது ஊதிய ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேற்று வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்காளாகினர். சென்னையில் மின்சார ரயில்களிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதியது. தனியார் பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் ஆட்டோக்களில் பெரும்பாலானோர் பயணம் செய்தனர். 2600 மாநகர பேருந்துகளில் 400 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் போக்குவரத்திற்கு ஈடுபடுத்தப்பட்டன. திருச்சி மற்றும் மதுரையில் 90% அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சேலம் மற்றும் நாமக்கல்லில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்ற கல்வீச்சு சம்பவங்களில் 55 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது. அதிகாரிகள் பலர் பணிகளில் ஈடுபட வேண்டியிருந்ததால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவித்த போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதால் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்பட்டு வரும் நஷ்டத்தை ஈடுகட்ட தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் 2வது நாளாக நீடிப்பதால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.